நீ பயப்பட. ஹல்லேலூயா. அவங்க என்னென்ன திட்டங்கள் செய்தார்களோ எல்லா காரியத்திலும் 4 வருஷமாக ஆண்டவர் எனக்கு சொன்னது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். சொன்னது மட்டும் இல்ல, அவர் எனக்கு துணையாகவே இரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பிரச்சனைகள் வரும் பொழுது பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவமானங்கள் வரும் பொழுது, நிந்தனைகள் வரும் பொழுது, உபத்திரவம் வரும் பொழுது பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நானும் அந்த வழியில தான் வந்தேன், அதனுடைய வேதனை எனக்கு தெரியும், அந்த தனிமையான சூழ்நிலை எனக்கு தெரியும், பொய்யா உன் மேல சொல்லுவது எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நீ பயப்படாத, உலகத்தை ஜெயித்த நான், சிலுவையில மரணத்தை ஜெயித்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிறார். தைரியமா இருங்க. மந்திரம் செய்வது அதை கண்டு பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அது உங்களை எதுவுமே செய்யாது. பிழையாமையின் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஏனென்றால் உங்கள் மேல் அன்பு கூர்ந்ததினாலதான், உங்கள் மேல் அன்பு கூர்ந்ததினாலதான் சாபிக்கப்பட்ட உங்கள் மேல ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும்படியாக இயேசு கிறிஸ்துவை எழுப்பிவிட்டார். அதனால் எந்த காரியத்தை கொண்டு பயப்படாதீங்க. பொய்யாக உங்களை பரப்பும் பொழுது பயப்படாதீங்க. செய்யாத குற்றத்தை உங்க மேல சொல்லும் பொழுது நீங்க அவங்களுக்கு நன்மை தான் செஞ்சிருப்பீங்க, ஆனால் அவர்கள் உங்களுக்கு விரோதமாக தீமையை செய்யும் பொழுது நீ சோர்ந்து போகாத, பயப்படாத, இயேசு பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஒருவன் உனக்கு நன்மை செய்து அவனுக்கு நீ தீமை செய்தால் அவன் வீட்டை விட்டு தீர்ந்து ஒரு நாள் ஒரு காலம் தலைமுறையா நீங்காது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லி இருக்கிறது. அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, என்ன வந்தாலும் பயப்படாதீங்க. இயேசு உங்களோடு இருக்கிறார். வியாதி வந்தாலும் பயப்படாதீங்க. ஐயோ நான் மரித்து விடுவனோ என்று பயப்படாதீங்க. மரணத்தை ஜெயித்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தைரியமா இருக்க, துணிந்து நில்லுங்க. எனக்கு ஆண்டவர் அதான் சொல்லுங்க, தைரியமா இருக்கா, நான் உன் கூட இருக்கிறேன். 4 வருஷமா படாத பாடுபடுத்துறாங்கப்பா, எனக்கு முடியல, உயிரை எடுத்துருங்க ஆண்டவரே. நான் ஆண்டவர்கிட்ட வந்து உட்கார்ந்தேன். எங்க போனாலும் அந்த பொய், அந்த நிந்தனை இன்னைக்கு வரைக்கும் என்னை விட்டு அது நீங்க மாட்டேங்குது ஆண்டவரே. அசிங்கப்படுத்துறாங்க ஆண்டவரே. நான் என்ன செஞ்சேன் அவங்களுக்கு உன்னை குறித்து நான் சொல்லியிருக்கவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனவேதனையில் இருக்கும் பொழுதுதான் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கும் போது ஆண்டவர் பின்னாடி ஒரு தட்டி, எழுந்துடுறா, அல்லேலூயா, நீ போகக்கூடிய தூரம் இன்னும் இருக்குது, தைரியமா இருந்து உன் உயிரை எடுக்கவா. நான் இந்த பூமியில இவ்வளவு தூரம் இவ்வளவு பேர் எழுப்பி விட்டோம், அந்த கூட்டம் நான் அவனை காத்து கொண்டிருக்க உன் உயிரை எடுக்கிறதுக்கா அவர்கள் முன்பதாகவே ஒரு தலையை நான் உணரப்பட்டேன், எழுப்பு என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அதே மாதிரி இன்னைக்கு எழுப்பி கொண்டே இருக்கிறார். உங்களுக்கும் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதீங்க, எழும்புங்க, அவருக்காக எழும்புங்க தைரியமா, அவர் பார்த்துக் கொள்ளுங்க.